எபேசியர். இந்த நிருபத்தை நீங்கள் வேதாகமத்தில் வாசிப்பதற்கு முன்பாக இதன் பின்னணி, வரலாற்று சூழ்நிலை, எழுதியவர், எழுதப்பட்ட சூழ்நிலை, எழுதப்பட்ட காலம், எழுதப்பட்ட நோக்கம், அதன் உள்ளடக்கத்தை பற்றிய ஒரு கண்ணோட்டம், இதில் வலியுறுத்தப்படும் காரியங்கள் மற்றும் சிறப்பம்சங்கள் பற்றி அறிந்து கொள்ளுங்கள். இதை பார்த்துவிட்டு இந்த நிருபத்தை நீங்கள் வேதாகமத்தில் வாசிக்கும் போது இன்னும் ஆழமாக தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை தெளிவாக, எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இந்த எபேசி நிருபத்தை எழுதியவர் அப்போஸ்தலனாகிய பவுல். இதன் மைய கருத்து கிறிஸ்துவும் திருச்சபையும். இது எழுதப்பட்ட காலம் கிபி 62. முதலாவதாக எபேசியரின் பின்னணி பற்றி பார்க்கலாம். வேதாகம வெளிப்பாட்டின் மலை சிகரங்களில் ஒன்று இந்த எபேசியர் நிருபம். பவுலின் கடிதங்களில் இதற்கு ஒரு தனி சிறப்பும் இருக்கின்றது. கொள்கை மாறுபாடுகள் மற்றும் திருச்சபை பிரச்சனைகளை பேசி வந்த மற்ற நிருபங்களைப் போல அல்லாமல் இந்த எபேசியர் நிருபம் பவுலின் தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையிலிருந்து தோன்றும் வெளிப்பாடுகளை நமக்கு தருகின்றது. பவுல் இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு சிறை கைதியாக இருந்து கொண்டிருக்கும் போது இந்த எபேசி நிருபத்தை எழுதினார் என்று 3:1, 4:1, 6:20 வசனங்களின் மூலம் அறிந்து கொள்கின்றோம். இதை பெரும்பாலும் ரோமாபுரியிலிருந்து தான் எழுதியிருக்க வேண்டும். இந்த எபேசி நிருபத்தில் கொலோசையர் நிருபத்தை பற்றி எண்ணற்ற இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே கொலோசையர் நிருபம் எழுதி முடிக்கப்பட்ட பின்பு இந்த எபேசியர் நிருபம் எழுதப்பட்டிருக்கலாம். அதுபோக ஒரே நேரத்தில் இந்த எபேசியர் நிருபமும் கொலோசையர் நிருபமும் பவுலின் உடன் ஊழியரான திதிக்கு என்பவரின் மூலம் கொடுத்து அனுப்பப்பட்டிருக்கலாம் என்று 6:21 வசனம் மற்றும் கொலோசையர் 4:7 வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கின்றோம். இந்த எபேசியர் நிருபத்தை பவுல் எபேசு திருச்சபைக்காக மட்டுமல்ல, எல்லாராலும் இது வாசித்து பயன்பட வேண்டும் என்கின்ற பரந்த எண்ணத்தில் எழுதியிருக்க வேண்டும் என்று பொதுவாக நம்பப்படுகின்றது. ஆசியா எங்கும் உள்ள எல்லா திருச்சபைகளுக்கும் ஒரு சுற்று கடிதம் போல அனுப்பப்படுவதற்காக பவுல் இந்த எபேசியர் நிருபத்தை பொதுவாக எழுதியிருக்கின்றார். ஆரம்பத்தில் சின்ன ஆசியாவில் இருக்கின்ற எல்லா திருச்சபைகளும் இந்த நிருபத்தின் முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் எபேசு என்கின்ற பெயரை எடுத்துவிட்டு தங்கள் சபையின் பெயரை அந்த இடத்தில் வைத்து படித்திருக்கின்றனர். கிறிஸ்துவின் உண்மையான அனைத்து திருச்சபைகளுக்கும் தேவையான திரளான சத்தியங்கள் இந்த புஸ்தகத்தில் அடங்கியிருக்கின்றது. கொலோசையர் 4:16 வசனத்தில் பவுல் குறிப்பிடுகின்ற லவோதிக்கேயா திருச்சபையாரின் கடிதம் இந்த எபேசியர் நிருபமாகத்தான் இருக்க வேண்டும் என்று பலரும் நம்பி வருகின்றனர். அடுத்ததாக இந்த நிருபம் எழுதப்பட்ட நோக்கம் பற்றி பார்க்கலாம். எபேசியர் 1:15 முதல் 17 வசனங்களில் பவுல் இந்த எபேசியர் நிருபத்தை எழுதிய அவசர நோக்கம் மறைந்திருக்கின்றது. அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகள் யாவரும் விசுவாசத்திலும், அன்பிலும், ஞானத்திலும், மகிமையான தேவனை பற்றிய வெளிப்படுதலிலும் அதிகமாக வளர வேண்டும் என்று ஜெபத்துடன் விரும்புகின்றார். அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அதிகமாக விரும்புகின்றார் என்று 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம் மற்றும் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது. எனவே பவுல் விசுவாசிகளுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தவும், ஆவிக்குரிய அனுபவங்களை அவர்கள் பலப்படுத்தவும், கிறிஸ்துவில் உள்ள மீட்பின் தேவனுடைய நித்திய நோக்கத்தின் நிறைவை வெளிப்படுத்தவும் அவர் மீண்டுமாக முயற்சிப்பதை 1ஆம் அதிகாரம் 3 முதல் 14 வசனங்கள், 3ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களில் பார்க்க முடிகின்றது. இந்த நிருபம் திருச்சபைகளுக்காக எழுதப்பட்டது என்று 1:22-23, 2:11 முதல் 22, 3:21, 5:25 முதல் 27 வசனங்களின் மூலம் தெரிந்து கொள்கின்றோம். அதுபோக ஒவ்வொரு தனிநபருக்காகவும் இந்த நிருபத்தை எழுதினார் என்று 1:15 முதல் 21, 2:1 முதல் 10, 3:16 முதல் 20, 4:1 முதல் 3, 17 முதல் 32 மற்றும் 5:1 முதல் 6:20 அதிகாரத்தில் வருகின்ற வசனங்களின் மூலம் நாம் அறிந்து கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த எபேசியர் புஸ்தகத்தின் ஒரு கண்ணோட்டம். புதிய ஏற்பாட்டில் மிக எளிய முறையில் 2 அடிப்படை கருத்துகள் இருக்கின்றது. நாம் எப்படி தேவனால் மீட்கப்படுகின்றோம், இரண்டாவதாக மீட்கப்பட்டவர்கள் என்கின்ற நிலையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதுதான். இந்த முதல் கருத்தை எபேசியர் 1 முதல் 3 அதிகாரத்திலும், இரண்டாவது கருத்தை எபேசியர் அதிகாரம் 4 முதல் 6 வரையிலும் மையமாக கொண்டு அமைகின்றது. முதலாவதாக எபேசியர் 1 முதல் 3 அதிகாரங்கள் பற்றி பார்ப்போம். இந்த 3 அதிகாரங்கள் வேதாகமத்திலேயே மிக சிறந்த பகுதிகளில் ஒன்றாக ஆரம்பமாகின்றது. குறிப்பாக 1ஆம் அதிகாரம் 3 முதல் 14 வருகின்ற இந்த அழகிய மீட்பு பாடலில் தேவனுடைய தெரிந்தெடுத்தல், முன்குறித்தல், நம்மை தமது பிள்ளைகளாக தத்தெடுத்து கொண்டார் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது.
1ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்களில் நம்மை தேவகுமாரன் தமது இரத்தத்தை சிந்தி மீட்டுக் கொள்ளுதல் பற்றி விவரிக்கின்றது. 1ஆம் அதிகாரம் 7 முதல் 12 வசனங்களில் நமக்கு கிடைத்த பரிசுத்த ஆவி ஒரு அடையாள முத்திரையாகவும் நமது சுதந்திரத்தின் முதல் அச்சாரமாகவும் உள்ளது என்பதை எடுத்துரைக்கின்றார். 1ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில் பவுல் விசுவாசத்தின் மூலம் கிருபையினால் கிடைக்கும் மீட்பின் மூலம் தேவன் நம்மை அவருடன் ஒப்புரவாக்கிக் கொள்கின்றார் என்பதை விவரித்து காட்டுகின்றார். 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களில் ரட்சிக்கப்படுகின்ற அனைவரையும் தேவன் தம்முடன் சேர்த்துக் கொள்கின்றார் என்பதை சுட்டிக்காட்டுகின்றார். 2ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்களில் நம்மை கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக மாற்றியிருக்கின்றார். அதுதான் இந்த திருச்சபை என்பதை பவுல் எடுத்துரைக்கின்றார். 2ஆம் அதிகாரம் 16 முதல் 22 வசனங்களில் இந்த மீட்பின் லட்சியம் குறித்து விவரிக்கின்றார். இந்த மீட்பின் லட்சியம் என்ன தெரியுமா? நோக்கம் என்ன தெரியுமா? வானத்திலும் பூமியிலும் உள்ள அனைத்தையும் ஒரே தலைமையின் கீழ் கொண்டு வருவதுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமைத்துவத்தில் இந்த அனைத்தையும் இணைப்பதுதான் இந்த மீட்பின் லட்சியம் என்பதை பவுல் எடுத்துரைக்கின்றார். இந்த 1 முதல் 3 வரை உள்ள அதிகாரங்களில் வருகின்ற குறிப்புகளை வசனத்தின் அடிப்படையில் விவரமாக கொடுத்திருக்கின்றேன். வீடியோவை பாஸ் செய்துவிட்டு இதை பின்பாக படித்துக் கொள்ளுங்கள் அல்லது நோட்டில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக 4 முதல் 6 அதிகாரங்களில் என்ன சொல்லப்படுகின்றது என்பதை பற்றி பார்ப்போம். இந்த அதிகாரங்களில் திருச்சபைகள் செயல்படுத்தக்கூடிய அறிவுரைகள் நிறைந்திருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவின் மூலம் மீட்படைந்தவர்கள் அனைவரும் தனியாகவும் குடும்பமாகவும் சமுதாயமாகவும் கூடி வாழும்போது கவனிக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் இந்த அதிகாரங்களில் கூறப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மீட்கப்பட்டவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று இந்த எபேசியர் நிருபத்தில் 35 கட்டளைகள் தரப்பட்டிருக்கின்றது. இந்த 35 கட்டளைகளும் 3 விரிவான பிரிவுகளாக வலியுறுத்தப்படுகின்றது. முதல் பகுதி பற்றி பார்ப்போம். விசுவாசிகள் இந்த மாயமான இந்த பாவ உலகத்தை விட்டு தனித்து வாழ்ந்தோம் பிரிந்து வாழ்ந்தோம் ஒரு புதிய பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை கூறுகின்றது. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களாகவும் இருப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை எடுத்துரைக்கின்றது. குறிப்பாக 1:4 வசனத்தில் நாம் கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்ப வேண்டும் என்றும் 2:21 வசனத்தில் நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் 4:1 வசனத்தின்படி நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராக வேண்டும் என்றும் 4:11 வசனத்தின்படி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நாம் வாழ வேண்டும். 4:24 வசனத்தின்படி அன்பிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது. 5:2 3ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனங்களின்படி திருவசனத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டு 5:26 வசனத்தின்படி கரை திரை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான சபையாக நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்மை நிறுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் நடந்து கொள்ளவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை பவுல் கூறுகின்றார். 2வது பகுதி குடும்பத்திலும் தொழில்துறையிலும் அனைவரிடமும் நன்முறையில் பழகி புதிய வாழ்க்கையை விசுவாசிகளாகி நாம் நடத்த வேண்டும் என்பதை 5ஆம் அதிகாரம் 22 முதல் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வரை விவரித்து காட்டுகின்றார். இந்த உறவுகளில் விசுவாசிகள் நடந்து கொள்ளும் போது நாம் வாழுகின்ற சமுதாயத்தில் மற்றவர்களை விட நாம் வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் நம்மை வலியுறுத்துகின்றார். 3வது பகுதி தேவனுடைய ராஜ்யத்தில் விசுவாசிகள் அனைவரும் பிசாசின் எல்லாவிதமான ரகசிய திட்டங்களுக்கு விரோதமாக நாம் எதிர்த்து நிற்கவும் வான மண்டலங்களில் இருக்கின்ற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நாம் போராடவும் நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை 6ஆம் அதிகாரம் 10 முதல் 20 வசனங்களில் விவரித்து காட்டுகின்றார். இந்த 4 முதல் 6 அதிகாரங்களில் பவுல் குறிப்பிடுகின்ற குறிப்புகளை வசனத்தின் அடிப்படையில் விவரித்து காட்டியிருக்கின்றேன். இந்த வீடியோவை பாஸ் செய்து இதை படித்துக் கொள்ளுங்கள் அல்லது எழுதி கொள்ளுங்கள். கடைசியாக எபேசியர் நிருபத்தின் சிறப்பம்சங்கள் பற்றி பார்ப்போம். இந்த கடிதத்தில் 5 சிறப்பம்சங்கள் அடங்கியிருக்கின்றது. எபேசியர் முதல் 3 அதிகாரங்களில் மாபெரும் இறையியல் உண்மைகள் வெளிப்படுத்தப்படுகின்றது. இவற்றினிடையே புதிய ஏற்பாட்டின் அப்போஸ்தலர்களில் புகழ்பெற்ற 2 ஜெபங்கள் வருகின்றது. குறிப்பாக 1ஆம் அதிகாரம் 15 முதல் 23 வசனங்களில் முதல் ஜெபமாகிய தேவனை பற்றிய அறிவில் ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கின்ற ஆவி வேண்டும் என்பது. அடுத்த ஜெபம் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 21 வசனங்களில் வருகின்றது. இந்த ஜெபம் தேவனுடைய அன்பையும் வல்லமையையும் மகிமையையும் அறிய வேண்டும் என்பதற்கான ஜெபம். 2வது சிறப்பம்சம்
அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்துகின்ற முக்கியமான ஒரு சொல் கிறிஸ்துவில் என்பது இந்த அதிகாரத்தில் அதிகமாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த சொல் பவுலின் நிருபங்களில் 106 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த எபேசியர் நிருபத்தில் மட்டும் 36 முறை கிறிஸ்துவில் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் ஒவ்வொரு வாழ்க்கையின் நடைமுறை அனுபவமும் கிறிஸ்துவில் இருப்பதோடு இணைந்திருக்கின்றது என்பதை பவுல் சுட்டிக்காட்டுகின்றார். மூன்றாவது சிறப்பம்சம், திருச்சபைக்கு தேவனுடைய நித்தியமான நோக்கமும் லட்சியமும் என்ன என்பதை இந்த எபேசியர் நிருபத்தில் வலியுறுத்தப்படுகின்றது. நான்காவதாக, நமது கிறிஸ்தவ வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரின் பங்கு என்ன என்பதை பல்வேறு முறையில் எபேசியர் நிருபத்தில் வலியுறுத்தப்பட்டு காண்பிக்கின்றது. ஐந்தாவதாக, இந்த எபேசியர் நிருபம் கொலோசையர் நிருபத்துடன் சேர்ந்த இரட்டை கடிதம் என்று கருதப்படுகின்றது. ஏனென்றால் இந்த 2 கடிதங்களிலும் சில ஒற்றுமைகள் இருக்கின்றது. அதுபோக கொலோசையர் நிருபமும் இந்த எபேசியர் நிருபமும் ஒரே நேரத்தில் எழுதப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவே எபேசியர் நிருபத்தின் ஒரு முன்னுரை. இதற்கு பிறகு இந்த நிருபத்தை நீங்கள் பைபிளில் வாசிக்கும் போது எளிதாக தெளிவாக புரிந்து கொள்ள இந்த வீடியோ உதவும் என்று நம்புகின்றேன். வேதாகம புஸ்தகங்கள் என்கின்ற தலைப்பில் ஆதியாகமம் முதல் அனைத்து வேதாகம புஸ்தகங்களின் தலைப்பின் கீழாக இருக்கின்ற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது. பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.